அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து கடல் பாசி தாங்க செய்ய போகிறேன். இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பால் கடம்பு, அப்புறம் புட்டிங் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இது வந்து கடல் பாசின்னு தான் சொல்லுவோம். இது வந்து வெயில் காலத்துக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இது வந்து சாப்பிட்றது வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு 12 பாதாம் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை, அப்புறம் ஒரு கெட்டியான 1/4 லிட்ரு பால். இந்த கடல் பாசி எப்படின்னா நான் ரூ. 25 பாக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தண்ணியில் வந்து அது வந்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பால் வந்து நல்லா திக்கான பால் 1/4 லிட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஜாரில் வந்து இந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். அந்த பேரிச்சம்பழத்தை வந்து இப்போ இதை அரைச்சிட்டு அடுத்து வந்து இதை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த பேரிச்சம்பழம் அப்புறம் அந்த பால் ரெண்டையும் சேர்த்து கொதிக்க விடணும். இது கொதிக்கும்போது இது வந்து கொஞ்சம் திரியாக ஆகிடும். ஆனால் அது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். அது திரையத்தான் செய்யும். அப்படி திரைய வேண்டாம், இந்த மாதிரி திரி ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து பால் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, அந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு, அப்புறம் அந்த கடல் பாசி 3 ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் பால் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்புறம் சர்க்கரை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி திரி ஆகாது. இப்போ நான் வந்து இதில் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சர்க்கரை. இது வந்து ஒரு நிமிஷம் கொதிக்கணும். அடுத்து வந்து கடல் பாசி சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு போட்டு 1 நிமிஷம் கொதிக்கணும். கடல் பாசியும் சர்க்கரையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அது வந்து கடல் பாசி வந்து ரொம்ப திக்காக கெட்டி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இது கொஞ்சமாக தான் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுலில் வந்து நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் ஊற்றி ஒரு 1 ஹவர் வந்து இதை ஆற விட்டுறணும். இப்போ இதில் வந்து மேலே வந்து தட்டி வச்சுருக்க பாதாமை வந்து நான் வந்து தூவிடுறேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடுங்க. இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நான் வந்து துண்டு போட்டுக்கிறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் மெயின் என்ன, பாலை ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அப்புறம் ரொம்ப கெட்டியாயிடும். இது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது பேரிச்சம்பழம் கலந்து செஞ்சதுக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.